தலைவர்கள் சிலை மறைக்கக்கூடிய பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக கோவையில் தலைவர்களுடைய அந்த சிலைகளை மறைக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த புதிய அறிவிப்புகளின்படி எங்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த படங்கள் அதே போல அவர்களுடைய சிலைகள் இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் தொடர்ந்து சிலைகளை மறைக்கக்கூடிய அந்த பணி என்பது நடைபெறும். அந்த வகையிலும் தற்போது கோவையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது கோவை செய்தியாளர் வழங்க கேட்கலாம். அருண், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ராஜேஷ், அதாவது வருகிற 19ஆம் தேதி தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற உள்ள நிலையில இன்று முதலே தேர்தல் நடத்தை விதிமுறைகளானது அமலுக்கு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில அரசியல் கட்சியினருடைய புகைப்படங்கள், போஸ்டர்கள், அதே போன்று அவர்கள் வரைந்திருக்கக்கூடிய சுவர் விளம்பரங்கள், அரசியல் கட்சி தலைவர்களுடைய சிலைகள் இவைகள் அனைத்தும் மறைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கோவை அவிநாசி சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை வளாகத்தில் பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோரின் சிலைகள் இருக்கிறது. இந்த சிலைகளை மறைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா சிலை, அதே போன்று தந்தை பெரியார் சிலை, அந்த சிலைகளும் மறைக்கப்பட இருக்கிறது. அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களது அந்த பெயர்கள், அதே போன்று அவர்களது அந்த கட்சியின் அடிப்படையில அந்த போர்டானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த பெயர் பலகைகளும் தற்போது மறைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய எந்த விதமான ஒரு சின்னமோ கொடியோ இல்லாத வகையில தான் இந்த நடவடிக்கைகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராஜேஷ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.